ஜெய் சாயிராம். ஜெய் ஜெய் சாயிராம். உன் வாழ்க்கையில் நல்லது நடத்த, உன் முகத்தில் ஆனந்தத்தை பார்க்க நான் எந்த அவதாரம் வேண்டுமானாலும் எடுப்பேன். ஆம் குழந்தையே, இன்று நான் உனக்கு கூறவிருப்பது சாதாரண வாக்கு அல்ல. இதை கேட்டு முடிக்கும் முன்பே உனக்கு ஒரு நல்லது நடக்கும். உன் கையில் ஒன்று கிடைத்தே தீரும். சந்தோஷம்தான் எனக்கு மிக மிக முக்கியம். உன்னுடைய கடின உழைப்பிற்கு விரைவில் அதற்கான பலன் கிடைக்கும். நான் உனக்கு கொடுக்க நினைப்பதை யாருமே தடுக்க முடியாது. நிராகரிப்புகளைக் கண்டு நெஞ்சு உடைந்து விடாதே. உன்னுடைய நியாயமான ஆசைகள் எதுவாக இருந்தாலும் அனைத்தையும் 100% நிறைவேற்றி காட்டும் வல்லமை என்னிடம் இருக்கிறது. என்னை சர்வசாதாரணமாக நினைத்து விடாதே. நிகழ்ந்ததை நினைத்து நினைத்து பதறாதே. எல்லாம் சரியாகிவிடும். இதை நம்பிக்கையோடு முழுவதுமாக கேள். உனக்கே அதற்கான பதிலும் புரியும். இது உனக்கும் எனக்கு மட்டுமே புரியும் ரகசியம். நான் உனக்கு கொடுக்க நினைப்பதை யாருமே தடுக்கவும் முடியாது. நான் உனக்கு கொடுக்க வேண்டாம் என்று நினைப்பதை யாராலும் உன்னிடம் சேர்க்கவும் முடியாது. உனக்கு தேவையில்லாததை நான் உனக்கு கொடுக்கவே மாட்டேன். நம்பிக்கை, பக்தி, பொறுமை, சகிப்புத்தன்மை, நம்பிக்கையோடு வரும் தைரியம் அனைத்தையும் உன் வாழ்க்கையில் நீ கடைப்பிடித்தால் நீ செல்லும் பாதை மிக சரியான பாதையாகவே இருக்கும். நீ எதிர்பார்த்ததை விட உன் வாழ்வில் நல்ல மாற்றங்கள் நிகழும். என்னுடைய அருளும் ஆசிர்வாதமும் உனக்கு எப்பொழுதுமே உண்டு. நீ ஜெயமாக நலமோடு வளமோடு தான் வாழ்வாய். உன்னோடு எப்பொழுதுமே நான் உனக்கு துணையாக இருப்பேன். உன்னை அவமானப்படுத்துபவர்களை, உன்னை வேண்டாம் என்று உதறி ஒதுக்குபவர்களை நினைத்து மனம் வருந்தாமல் இடு. ஏனென்றால் உனக்கு தேவையானதை உனக்கு தகுந்த நேரத்தில் நான் உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன். அதுவரை பொறுமையாக இரு. நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாமல் இரு. நீ பொறுமையாக இருந்து பார். உன்னை வேண்டாம் என்று உதறி சென்றவர்கள், உன்னை வெறுத்தவர்கள், அவர்களே கண் பார்க்க நீ மிக பிரம்மாண்டமாக வளர்ந்து அவர்கள் முன்பு வந்து நிற்பாய். என் அன்பு பிள்ளையே, என்னுடைய கருணையான பார்வை எப்பொழுதும் உன் மீது இருக்கிறது. பயமில்லாமல் நீ உன்னுடைய வழியை எடுத்து வைத்து கொண்டே இரு. நிச்சயமாக இன்றல்ல என்றாவது ஒரு நாள் வெற்றிக்கான இலக்கை தொடுவாய், தொட்டே விடுவாய். நான் உனக்கு துணையாக எப்பொழுதும் வந்து கொண்டே இருக்கிறேன். 8 திசைகளிலும் இருந்து என் பார்வை உன்னை பார்த்து கொண்டுதான் இருக்கிறது. உனக்கு முன்பாக ஒரு வழிகாட்டியாகவும் பின்பாக ஒரு பாதுகாவலனாகவும் நான் இருந்து உன்னை வழிநடத்தி கொண்டிருக்கும் போது தேவையில்லாத பயமோ குழப்பமோ உன் மனதில் எழவே எழ வேண்டாம். உனக்கு துணையாக எப்பொழுதும் நான் இருக்கிறேன். உன் மனம் வேதனையாக இருக்கும் சமயத்தில் என்னிடம் ஓடி வந்து நீ மண்டியிட்டு அழும் பொழுது என் மனம் என்ன வேதனைப்படுகிறது என்பது உனக்கு புரியுமா? நான் அதை எப்படி விவரிக்கும் என்பது கூட எனக்கு தெரியவில்லை. என் மனம் அத்தனை வழிகளோடு சுமந்து கொண்டிருக்கிறேன். நீ கண்ணீர் விடும்போது உன் கர்ம வினைகளையெல்லாம் நான் வாங்கி கொண்டு உனக்கு சிறிதளவே கொடுக்கிறேன். உன்னால் எதை தாங்கிக் கொள்ள முடியுமோ, உன் மனதால் எதை தாங்கிக் கொள்ள முடியுமோ அதை மட்டுமே நான் உனக்கு கொடுக்கிறேன். அதுவும் உன்னை காயப்படுத்த வேண்டும், வேதனைப்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்தில் அல்ல. உன்னை பற்றி நீ புரிந்து கொள்ளவும் உன் வாழ்க்கையை பற்றி நீ முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த கஷ்டத்தையும் உன்னை நோக்கி நான் அனுப்புகிறேன். எனவே அதை புரிந்து கொள். எனக்கு மட்டும் கஷ்டம் வந்து கொண்டே இருக்கிறதே என்று மனதை போட்டு வருத்தி கொள்ளாதே. உனக்கு சோதனைகள் வருகிறது என்றால் இன்பங்கள் உன்னை சூழப்போகிறது என்று அர்த்தம். போராட்டம் மட்டுமே சூழ்ந்து இருப்பது போல நினைத்து கொண்டிருக்கிறாய் என்றால் மிகப்பெரிய சந்தோஷம் உன்னை சூழப்போகிறது என்றுதான் அர்த்தம். துன்பத்திற்கு பின் வரும் இன்பமே இரட்டிப்பு சந்தோஷமாக இருக்கும். அந்த சந்தோஷத்தை அனுபவிக்க தயாராகு, ஆயத்தமாகு. உனக்கான நல்ல நிகழ்வு உனக்காகவே காத்து கொண்டிருக்கிறது. எனவே வீணாக நிராகரிப்புகளைக் கண்டு மனமுடைந்து நம்மை வெறுத்து விட்டார்கள், நம்மை நிராகரித்து விட்டார்கள் என்று நீயே
தவறாக எண்ணிக்கொண்டு உன்னையும் வேதனைப்படுத்திக் கொண்டு உன்னை சுற்றி இருப்பவர்களையும் வேதனைக்கு ஆளாக்காதே. உன் மனம் விரும்பும் மகள நிகழ்வு கூடிய விரைவில் உன் வாழ்வில் நிகழும். நான் அதை நிகழ்த்திக் காட்டுவேன். உன்னுடைய வாழ்வில் நீ எதை நினைத்தாலும், எது கிடைக்க வேண்டும் என்று விரும்பினாலும் அது உடனே உனக்கு கிடைக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறாய், விருப்பப்படுகிறாய். நாம் எது கேட்டாலும் கிடைக்கவில்லை, எது நடந்தாலும் நம் வாழ்வில் அது நலமாக இருப்பதில்லை. நமக்கு மட்டும் ஏன் இந்த வேதனை என்ற உன் மன குழப்பத்திலிருந்து, உன் மன வேதனையிலிருந்து முதலில் வெளியே வா. முதலில் உன் வாழ்க்கையில் உன்னை சுற்றி என்ன நடந்தாலும் அது உனக்கான நன்மைக்காகத்தான் நடக்கிறது என்பதை முதலில் புரிந்து கொள். உன் வாழ்க்கையில் நடப்பது எல்லாமே நன்மைக்குதான். இப்போது வேண்டுமானால் உனக்கு அது எதிராக இருப்பது போல தோன்றினாலும் நிச்சயமாக இன்றல்ல என்றாவது ஒரு நாள் உன் வாழ்க்கைக்கு தேவையானதை மட்டும்தான் உன் வாழ்க்கையில் வழங்கியிருக்கிறார் சாயப்பா என்பதை நீ புரிந்து கொள்ளும் நேரம் வரும், சர்வ நிச்சயமாக வரும். அப்பொழுது நீ ஓடோடி வந்து, சாயிநாதரே, என் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் நிகழ்ந்துவிட்டது என்று கண்ணீரோடு கூறும் அந்த நல்ல நேரத்தையும் சாயப்பாவே உருவாக்குவார். உனக்கு வருவது எல்லாம் மிகப்பெரிய பிரச்சனை, மிகப்பெரிய சோதனை என்று கூட நினைக்கலாம். ஆனால் என்றாவது ஒரு நாள் அது உன் வாழ்க்கையில் உள்ள சிக்கல்களை தீர்ப்பதற்காக வந்த சுப நிகழ்வுகள்தான் என்பது உனக்கு அப்பொழுது தெள்ள தெளிவாகவே புரியும். கண்ணில் பார்ப்பது அனைத்தையுமே உண்மை என்று நம்பிக்கொண்டிருக்கிறாய். அப்படி இல்லை பிள்ளையே. உனக்கான நேரம் வரும் வரை சற்று பொறுமையாக காத்திரு. இன்று தவறு என்று நினைப்பது எதிர்காலத்தில் நிச்சயமாக சரி என்று நீ நினைக்கும் அளவிற்கு நல்ல மாற்றங்கள் உன் வாழ்வில் நிகழும். சிறு மாற்றமே ஆனாலும் அது சிறப்பான மாற்றமாக நிச்சயமாக இருக்கும். இது உன் சாயப்பா உனக்காகவே கொடுக்கும் சத்திய வாக்கேதான். நீ மனம் நோகும் அளவிற்கு தான் உனக்கான சோதனைகள் உன்னை இப்பொழுது சூழ்ந்து இருக்கிறது. அதனால்தான் வாழ்க்கையே நீ மெரும் சோகமாகவும் பாரமாகவும் நினைக்கிறாய். அனைத்தையுமே துச்சமாக எண்ணிவிடு. என் மீது உனக்கு நம்பிக்கை இருக்கிறதல்லவா? உனக்கான நல்ல வழியை, உனக்கான பிரகாசமான வழியை உன் கண்களுக்கு புலப்படும்படி நான் உன்னை அழைத்து செல்வேன். எதற்குமே உன் மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாதே. வெற்றி பெறுவது மிக மிக எளிது. என்ன செய்கிறாய் என்பதை அறிந்து செய்தால் வெற்றி உனதானதே. செய்வதை விரும்பி செய்தால் வெற்றி உனதானதே. செய்வதை நம்பிக்கையோடு செய்தால் வெற்றி உனதானதே. எனவே நம்பிக்கையோடு பொறுமையோடு நமக்கான வாழ்வு நமக்காக காத்திருக்கிறது என்பதை தீர்க்கமாக மனதில் வைத்துக்கொண்டு நம்பிக்கையோடு செயல்படு. உனக்கான வாழ்வு உனக்காகவே காத்திருக்கிறது. இதுவரை நடந்ததை எண்ணி யோசிப்பதை விட இனி எப்படி நடக்க வேண்டும் என யோசிப்பவர்களே வாழ்க்கையில் வாழத் தெரிந்தவர்கள், வெற்றியை சூடத் தெரிந்தவர்கள். வேறு வழியே இல்லை என்னும் போது வரும் தைரியத்திற்கு பலம் மிக மிக அதிகம். எனவே தைரியமாக இரு, மனதை திடமாக வைத்துக்கொள். எப்பொழுதுமே நம்பிக்கையோடு இரு. உன் வாழ்க்கையில் நீ வெற்றியை மிக சுலபமாக எட்டி பிடிக்கலாம். மிக சுலபமாக வெற்றியை உனதாக்கிக் கொள்ளலாம். நம்பிக்கைதான் வாழ்க்கை. பொறுமையாக இரு. மனதை முதலில் பண்படுத்த பழக வேண்டும். அப்படியென்றால் என்ன சாயிநாதரே என்று கேட்கிறாயா? தினமும் காலையும் மாலையும் தியானம் செய். நேற்றைய பொழுது முடிந்துவிட்டது. இன்றைய பொழுதை எவ்வளவு பயனுள்ளதாக மாற்றமைக்க முடியும் என்று சிந்தனை செய்வதால் நம் வாழ்வில் நிம்மதிக்கு எப்பொழுதும் பஞ்சமே இருக்காது. மகிழ்ச்சிக்கு எப்பவும் பஞ்சமே வராது. வாழ்க்கையில் எப்படி முன்னேறலாம், வாழ்வை எப்படி உயர்த்தலாம் என்பதை முதலில் திட்டமிட வேண்டும். அந்த திட்டப்படி காய்களை நகர்த்தி வாழ்க்கையில் வெற்றியை அடைய வேண்டும். இதுதான் வெற்றி அடைவதற்கான மிக சிறந்த இரகசியமாகவே இருக்கும். அதிலும் இலக்கில் கவனமாக இருக்க வேண்டும். பிடித்த வாழ்க்கையை, தனக்கு பிடித்த வாழ்க்கையை வாழ்பவனே மிக மிக அதிர்ஷ்டசாலி.
எந்த வாழ்க்கையாக இருந்தாலும், தனக்கு என்ன வாழ்க்கை கிடைத்திருந்தாலும், தனக்கு பிடித்த மாதிரி வாழ்க்கையை வாழ்பவனே புத்திசாலியாகிறான். மாற்றங்கள் என்ற ஒன்றே இந்த உலகத்தில் இறைவன் தோற்றுவித்த மாறாத நியதி. இந்த ஒரு விஷயத்தை புரிந்து கொண்டு நாம் வாழ கற்றுக்கொண்டோமேயானால், யாருடைய மாறுதல்களும் நம் வாழ்வில் பெரும் தாக்கத்தையும் பெரும் ஏமாற்றத்தையும் ஏற்படுத்தாது. எப்பொழுது உன் சாயி தேவாவிடம் பேசும் பழக்கத்தை நீ ஏற்படுத்திக் கொள்கிறாயோ, அப்பொழுதிலிருந்து தனிமையாக இருக்கிறோமே என்று உன் மனம் வருந்தாது. நான் தான் உனக்கு துணையாக இருக்கிறேனே, பின் எப்படி உன் மனதிற்கு அந்த ஏக்கம் வரும்? நான் எப்படி வரவிடுவேன்? நான் உன்னோடு எப்பொழுதும் பேசிக்கொண்டுதான் இருக்கிறேன். நீ என்னை உணர்ந்து கொள். நடப்பது எல்லாம் நன்மைக்கே. கூடிய விரைவில் நீ நல்ல செய்தியை, மகிழ்ச்சியான செய்தியை நிச்சயமாக கேட்பாய். நீ இன்னும் உன் இழப்பை நினைத்தே வருந்திக் கொண்டிருக்கிறாயே. உன் இழப்பு என்பது மிக பெரியதுதான். ஆனால் அதற்காக அதையே நினைத்து கொண்டிருந்தால் எல்லாம் சரியாகிவிடுமா? அல்லது ஏதாவது மாறிதான் விடுமா? நன்றாக சிந்தித்துப் பார். உன்னிடம் இருந்து போன எந்த பொருளுக்காகவும் எப்பொழுதுமே வருந்தாதே. என்றோ ஒரு நாள் அது உன்னை விட்டு போகத்தான் போகிறது, அல்லது நீ அதை விட்டு போகத்தான் வேண்டும். இதுதான் வாழ்க்கையின் நியதி. எதுவுமே நிரந்தரமல்ல. உலகமே நிரந்தரமல்ல. உன் உடலும் உனக்கு நிரந்தரம் அல்ல. ராஜாக்கள் கூலிகளாக ஆவதும் கூலிகள் ராஜாக்கள் ஆவதும் தான் உலக இயல்பு. உலகம் மாறிக்கொண்டேதான் இருக்கும். எது உன்னிடம் இருந்து பறிக்கப்பட்டதோ அதை போன்று 1000 மடங்கு உனக்கு கிடைக்கும். நான் கிடைக்க வைப்பேன். அது கிடைக்க நீ தைரியத்தோடு இருக்க வேண்டும். தன்னம்பிக்கையை இழந்து விடக்கூடாது. உன்னுடைய தைரியத்தையும் இழக்காமல் விடாமுயற்சியோடு போராடும் குணத்தோடு இருக்க வேண்டும். அப்பொழுது உன்னிடம் இருந்து எது பறிக்கப்பட்டதோ, உன்னிடம் இருந்து எது விலகி சென்றதோ அதை போன்ற 1000 மடங்கு உனக்கு நான் கிடைக்க செய்வேன். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்குதான். இது உன் சாயப்பா உனக்காகவே செய்து கொடுக்கும் சத்திய வாக்குதான். இதோ உன் வாழ்க்கைக்கான தேவையை அனைத்தையும் உனக்கு அள்ளி கொடுக்க இதோ உன் சாயி தேவா புறப்பட்டு விட்டேன். மிக பெரிய உதவி உனக்காகவே காத்து கொண்டிருக்கிறது. தயக்கப்படாமல் தாராளமாக பெற்றுக்கொள். பெற்றுக்கொண்டு வாழ்க்கையை நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சிகரமாகவும் வாழ கற்றுக்கொள். என்னை மட்டுமே நம்பி வாழும் நீ வாழ்க்கையில் எப்பொழுதுமே வருந்தாதே, கவலைப்படாதே, வேதனைக்கு ஆளாகாதே. நீ நினைப்பதையெல்லாம் கொடுப்பதற்கும் உனக்கு கொடுப்பதையெல்லாம் உனக்கு நினைக்க வைப்பதற்கும் உன் சாயப்பா நான் இருக்கிறேன். நீ எதை வேண்டுமானாலும் என்னிடம் பிரார்த்தனையாக வை. உனக்கு வேண்டியதை அள்ளி அள்ளி கொடுக்கவே உன் சாயப்பா நான் இருக்கிறேன். உன் கர்மத்தின் தீவிரம் குறைந்து விட்டது. உன்னுடைய கர்மத்தின் தீவிரம் குறைந்தது என்றாலே உன் வாழ்வில் நல்லது நடக்க ஆரம்பமாகப் போகிறது என்றுதான் அர்த்தம். என்னை முழுவதுமாக நம்பி என்னை சரணடைந்த உனக்கு தேவையானதை வழங்கத்தான் உன் அப்பா ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறேன். உன்னுடைய வருகையை எதிர்நோக்கி நான் காத்து கொண்டுதான் இருக்கிறேன். என்னுடைய பிள்ளையின் முகத்தில் ஆனந்த கண்ணீரை பார்ப்பதற்காகவே நான் ஆவலோடு வழிமேல் விழி வைத்து அமைதியாக இருக்கிறேன். உன் முகத்தில் ஆனந்தத்தையும் உன் மனதில் பூரிப்பையும் பார்ப்பதற்காகவே நான் வேலை செய்து கொண்டிருக்கிறேன். எப்பொழுதுமே சுயநலம் இல்லாமல் இரு. மற்றவர்களும் நன்றாக வாழ வேண்டும் என்ற சிந்தனை செய். தான் மட்டும் வாழ்ந்தால் போதும், நான் மட்டும் நிம்மதியாக வாழ்ந்தால் போதும் என்ற தலைகணத்தோடும் சுயநலத்தோடும் எப்பொழுதுமே இருக்காதே. ஒரு தாய்க்கு தெரியும் தன் குழந்தைக்கு என்ன தேவை என்று. அந்த தேவையை நிறைவேற்றி அனைத்தையும் உனக்கு ஒரு தாயாகவும் தகப்பனாகவும் இருந்து நான் செயல்படுத்துவேன்.
உன் வாழ்க்கைக்கு என்ன தேவை, உன் வாழ்க்கைக்கு எதை கொடுத்தால் நீ நிம்மதியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருப்பாய், சந்தோஷமாக உன் வாழ்க்கையை வாழ்வாய் என்பது நீ சொல்லிதான் எனக்கு தெரிய வேண்டும் என்றில்லை. நீ சொல்லாமலேயே உன் வாழ்வில் உனக்கு தேவையானது என்ன, நீ என்னிடம் பிரார்த்தனையாக வைப்பது என்ன என்பதை நான் சர்வ நிச்சயமாக அறிந்து வைத்து கொண்டுதான் இருக்கிறேன். உன்னுடைய வேதனையை வந்து என்னிடம், நான் இப்படி இருக்கிறேன், என் வாழ்க்கையில் இவ்வளவு போராட்டங்கள் நிரம்பி இருக்கிறது என்று என்னிடம் வந்து ஒவ்வொன்றாக நீ கூற வேண்டிய அவசியமே இல்லை. உன் மன ஆறுதலுக்கு வேண்டுமானால் நீ என்னிடம் வந்து கூறிக்கொள். ஆனால் உனக்கான நல்லதை உனக்கு தகுந்த நேரத்தில், உனக்கு சாதகமான நிமிடத்தில் எல்லாம் உனக்கு சுகமாக நடக்கும்படி நான் வழிவகை செய்வேன். உலகத்தில் உள்ள அனைத்து ஜீவராசிகளும் நன்றாக இருக்க வேண்டும், நன்றாக வாழ வேண்டும். நாம் அவர்களுக்கு ஏதாவது ஒரு ரூபத்தில் உதவியாக இருக்க வேண்டும் என்று சுயநலம் இல்லாத மனதோடு இரு. அப்பொழுது உன் வாழ்வில் நீ மிக பெரிய உயரத்தை எட்டிப் பிடிக்கலாம். உனக்கு தேவையான அனைத்தையும் வழங்கவே உன் சாயப்பா வந்து கொண்டே இருக்கிறேன். கூடிய விரைவில் உனக்கான அனைத்தையும் அள்ளி அள்ளி கொடுப்பேன். உன் முகத்தில் ஆனந்த கண்ணீரை பார்ப்பேன். சாயப்பா இருக்க உனக்கு ஏன் மனக்கவலை? யார் சுயநலமில்லாமல் இருக்கிறார்களோ அவர்களுக்கு கேட்டதை விட கேட்காமல் எல்லாமே கிடைக்கும். எதிர்பார்த்ததை விட எதிர்பார்க்காதது எல்லாமே நடக்கும் என்பதை விளக்கும் விதமாக ஒரு சிறிய கதையை பார்க்கலாம். ஒரு காட்டு பக்கத்தில் 2 சகோதரர்கள் வாழ்ந்துகிட்டு வந்தார்கள். அதில் அண்ணன் தன்னோட தம்பியை எப்பொழுதும் கோவப்படுத்தி கொண்டும் அடித்து கொண்டே இருப்பான். தம்பி மீது சிறிதும் பாசமில்லாமல் இருப்பான் அந்த அண்ணன். தம்பிக்கு கொடுக்காமல் எல்லா பொருளையும் தானே வைத்துக்கொண்டு சுயநலமாக இருந்தான் அந்த அண்ணன். அண்ணன் எவ்வளவுதான் அவனுக்கு வேண்டாதவனாக இருந்தாலும் தம்பி எப்பொழுதுமே அமைதியான சுபாவத்தோடு மிக அமைதியாகவே இருப்பான். ஒரு நாள் அந்த அண்ணன் காட்டுக்கு விறகு வெட்ட போனான். நிறைய விறகுகளை வெட்டினான். வெட்டிக்கொண்டே இருக்கும் பொழுது அங்கே ஒரு தங்க ஆப்பிள் மரத்தை பார்த்தான் அந்த அண்ணன். உடனே அந்த தங்க ஆப்பிள் மரத்தை வெட்ட போனான். அப்பொழுது ஆப்பிள் மரம் பேசினது. அந்த ஆப்பிள் மரம் பேசத் துவங்கியதும், மனிதனே, என்னை வெட்டாதே, நான் உனக்கு நிறைய தங்க ஆப்பிள் தருகிறேன் என்று அந்த மரம் அந்த விறகு வெட்ட வந்த அண்ணனிடம் கூறியது. பேராசை பிடித்த அந்த அண்ணன், தங்க ஆப்பிளை விட உன் மரத்தை வெட்டினால் எனக்கு நிறைய பணம் கிடைக்கும் என்று சொல்லி வெட்ட போனான் அந்த மரத்தை. கோபமான அந்த தங்க மரம் தங்க ஊசினால் அவனை குத்தினது. வலி தாங்க முடியாமல் அங்கேயே விழுந்தான் அந்த அண்ணன். தன்னோட அண்ணன் வீட்டுக்கு வராததால் காட்டுக்கு போன அந்த தம்பி ஊசி குத்தி கீழே கிடந்த அண்ணனை பார்த்து மிகவும் வருத்தப்பட்டான். அப்போ அந்த மரம் சொன்னது, நான் உனக்கு நிறைய தங்க ஆப்பிள் தருகிறேன், இவனை இங்கேயே விட்டுவிட்டு உன் வேலையை பார்த்து கொண்டு போய்விடு என்று அந்த மரம் கூறியது. இதை கேட்ட தம்பி, எனக்கு என் அண்ணன்தான் வேண்டும் என்று மிக தீர்க்கமாக சொன்னான். எனக்கு தங்க ஆப்பிள் எதுவும் வேண்டாம் என்று மிக தீவிரமாக அவன் தம்பி சொன்னான். உடனே அந்த ஆப்பிள் மரம் ஆயிரக்கணக்கான தங்க ஆப்பிள்களை அந்த நல்ல மனம் படைத்த சுயநலமில்லாத அந்த தம்பிக்காக கொட்டியது அந்த ஆப்பிள் மரம். அப்பொழுது தான் செய்த தவறையெல்லாம் உணர்ந்து தன் தம்பியிடம் மன்னிப்பு கேட்டான் அந்த அண்ணன். அந்த நிமிடம் அந்த ஆப்பிள் மரம் பேசத் துவங்கியது. இந்த உலகத்திலேயே சுயநலமில்லாமல் இருப்பவர்களுக்குத்தான் எல்லாமே கிடைக்கும், கேட்காததும் நிறைய நிறைய கிடைக்கும். அதனால் நிறைய ஆப்பிள் உனக்கு கிடைத்துவிட்டது. இனியும் சுயநலமில்லாமல் உன்னுடைய தம்பி போல் எப்பொழுதும் சுயநலமில்லாமல் இரு என்று கூறி வழியமைத்து வைத்தது அந்த ஆப்பிள் மரம்.
வாழ்வில் தாம் மட்டும் முன்னேற வேண்டும், மற்றவர்கள் எப்படி போனால் என்ன என்று இருப்பதை விட நாமும் முன்னேற வேண்டும், நம்மை சுற்றி இருப்பவர்களும் நன்றாக இருக்க வேண்டும், எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் என்று சுயநலமில்லாமல் கருதுபவர்களே இந்த வாழ்க்கையில் மிக சுலபமாக வெற்றியை எட்ட முடியும். காத்திருந்து காத்திருந்து காலம்தான் வீணாகிறதே, நம் வாழ்க்கையில் மட்டும் எந்த வெளிச்சமும் பிறக்கவே இல்லை என்று வேதனையில் தவித்துக் கொண்டிருக்கிறாயா பிள்ளையே? என்னை அளவைத்து பார்ப்பதற்கு, அப்படி என்னை கண்ணீரோடு முகத்தோடு பார்ப்பதற்கு உங்களுக்கு அப்படி என்னதான் ஆனந்தம் என்று என்னிடமே நீ பார்த்து பலமுறை கேட்டிருக்கிறாய். குழந்தையே, கவலைப்படாதே. உன் வேதனைகளை என்மேல் கொட்டும் பொழுதும், உன் கோபத்தை என்மேல் காட்டும் பொழுதும், உன்னுடைய கண்ணீரை என் காலடியில் ஈரமாக்கும் பொழுதும் ஒன்றே ஒன்று நன்றாக புரிந்து கொள். நீ இன்னும் இன்னும் என்னை நெருங்கிக் கொண்டிருக்கிறாய் என்பதை புரிந்து கொள். உனக்கு கஷ்டம் அதிகமாக அதிகமாக நெருங்கி வர வர நானும் உன் சாயி தேவாவும் உன்னை நெருங்கிக் கொண்டிருக்கிறேன் என்பதை புரிந்து கொள். கோவப்படும்போதோ, வேதனைப்படும் பொழுதோ, கண்ணீர் சிந்தும் பொழுதோ சாயிநாதர் நான் உன்னை இன்னும் அதிகமாக நேசிக்கிறேன் பிள்ளையே. ஏனென்றால் தன் தாயிடமும் தன் தந்தையிடம்தானே குழந்தை அதிகமாக அடம் பிடிக்கும். அப்படித்தான் நீயும் அடம் பிடித்து அனைத்தையும் வாங்கிக் கொள்ளலாம், பெற்று கொள்ளலாம், அள்ளிக் கொள்ளலாம் வரத்தை என்று நினைத்து கொண்டிருக்கிறாய் பிள்ளையே. ஆனால் தாயும் தகப்பனும் என்ன செய்வார்கள் என்று உனக்கு தெரியும் தானே? தன் குழந்தைக்கு எது நல்லதோ எது தீயது என்பதை ஆராய்ந்துதான் அந்த குழந்தைக்கு அதை தருவார்கள். அடம் பிடித்தாலும் சரி, அழுது புலம்பினாலும் சரி, நல்லது எதுவோ அதை மட்டும்தான் தன் பிள்ளைக்கு கொடுப்பார்கள் அந்த பெற்றோர்கள். உன் சாயி தேவாவும் அதை போலத்தான். நீ என்னதான் அழுது புலம்பினாலும், வேதனைப்பட்டாலும், கண்ணீர் சிந்தினாலும், மனமுடைந்து நின்றாலும் நான் உனக்கான நல்லதை ஆராய்ந்துதான் உனக்கு நான் தருவேன்.